எல்லா வகையிலையும் நம்ம ஒழுக்கமாக இருந்துட்டோன்னா நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பயம் நம்ம உடம்புல உருவாகும். ஆக்கப்பூர்வமான பயம், விழிப்புணர்வு. நம்ம கடமையை செய்யலைன்னா நமக்கு ஒரு பயம் வரும்ல, அந்த பயம் நிறைய பேருக்கு உருவாகிற கடமை செய்யாமல் இருந்தாலும் அது உருவாகுது. அந்த பயங்கிறதே வராது. பயமே மனசில் இல்லாமல் போயிடும். அது இல்லாமல் போகும்போது சோம்பேறித்தனமாக இருப்போம். அப்போ ஒரு பயங்கிறத நம்ம உடம்புலேருந்து உருவாக்கணும். அது நம்மளை பயமுறுத்தணும். வாழ்க்கைங்கிறது நீ அதை செய், இதை செய், ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை ஒன்று பயமுறுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த பயத்தை, அதுதான் ஆக்கப்பூர்வமான பய உணர்வு, விழிப்புணர்வு. அந்த பயம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படிங்கும்போது ஒழுக்கமாக இருந்தோம்னு வச்சுக்கணும், கட்டுப்பாடோடு இருக்கணும். ஒழுக்கம், கட்டுப்பாடு என்பது நம்ம உடம்பில் ஒரு ஆக்கப்பூர்வமான பயத்தை அது உற்பத்தி செய்யும். எல்லா வகையிலுமே போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் பாலியல் உறவுகளில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ உண்மையாக இருக்க வேண்டும். காதலனுக்கோ காதலிக்கோ உண்மையாக இருக்க வேண்டும். இப்படி கட்டுப்பாடு, உணவுகளில் கட்டுப்பாடு, இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா, உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யும்போது ஒரு ஆக்கப்பூர்வமான பயத்தை நம்ம உடம்புலேருந்து உற்பத்தி செய்ய முடியும். அதுவே நம்மளை நம்ம கடமையை செய்வதற்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ஒரு ஊக்கத்தை தருவதாக இருக்கும். அதனால் அந்த ஆக்கப்பூர்வமான, அதுதான் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு கடவுள்னு வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளை பயமுறுத்தும். அதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம நம்ம கடமைகளை நம்ம செய்வோம். அந்த பய உணர்வு இருக்குல்ல, அந்த பய உணர்வே நம்மளை ஒரு குற்ற உணர்வாக மாறும். நம்ம எந்த வேலை செய்யலைனாலும் அது நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக மாறிட்டுருக்கும். அதனால் அதுக்கு பயந்துக்கிட்டே நம்ம ஒரு வேலை நம்மளை சோம்பேறியாக இருக்க விடாமல் நம்மளை உந்தி தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணர்ச்சி தான் அந்த ஆக்கப்பூர்வமான ஒரு பய உணர்வு, விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். அதுக்கு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை, ஒழுக்கத்தை தேடி போகணும். சும்மா ஏனோ தானே கண்டதையும் நல்லா தண்ணி அடிக்கிறது, அல்லது சிகரெட் பிடிக்கிறது, ஏனோ தானே கெட்ட வார்த்தை பேசுகிறது, பாலியல் உறவுகளில் தவறான உறவுகள் மீது உள்ள மோகம், அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஒழுக்கமாக வாழ வேண்டும், கட்டுப்பாடாக வாழ வேண்டும். அப்போ தான் நம்ம உடம்பில் இருக்கிற அந்த கடவுள், அந்த பயம் நம்மளை பயமுறுத்தணும். அதாவது சரியான வழியில் நீ விழிப்போடு இரு, நீ ஏன் உன் கடமைகளை செய்யலை அப்படின்னு நம்மளை அச்சுறுத்துக்கிற. இப்போ அம்மா அண்ணா என்ன பண்ணுவாங்க, பிள்ளைய பயமுறுத்துவாங்கள்ல, ஏன்டா இன்னும் உன் வேலையை செய்யலை அப்படின்னு சொல்லி. பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, பயமுறுத்துவாங்க பிள்ளைகளை. அந்த பயம், அந்த பெற்றோர்களுக்கு பயந்து அவங்க பிள்ளைகள் கடமைகளை செய்கிற மாதிரி அந்த பயம் நமக்குள்ளேயும் இருக்குது. நமக்குள்ள ஒரு வயசு வரைக்கும் தான் பெற்றோர்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பயம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த பயம் நமக்குள்ளே இருந்து நம்மளை அச்சுறுத்தி நம்மை சரியான வழியில் பயணிக்க செய்யும். அதுதான் ஆக்கப்பூர்வமான பய உணர்வு எனப்படும் விழிப்புணர்வு என்கிற அந்த விழிப்புணர்வை நாம் நமக்குள்ளே உற்பத்தி செய்யணும்னா, அதை நம்ம தொலைச்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம ஒழுக்கம் இல்லாமல் வாழும்பொழுது, கட்டுப்பாடு இல்லாமல் வாழும்போது அந்த பயம் உள்ளே போயிடும். இனிமேல் இவனை ஒன்றும் பண்ண முடியாது, இவன் நமக்கு பயப்பட மாட்டான், அல்லது இவங்க இனிமேல் நமக்கு பயப்பட மாட்டாங்க, ஒழுக்கம் இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள். அதனால் இனிமேல் இவரை நம்ம பயமுறுத்த முடியாது, இவரை நம்ம வழி நடத்த முடியாது, விழிப்போடு இருக்க செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அது பின்வாங்கிடும். அதனால் நம்ம கட்டுப்பாடாக இருக்கும்போது அதற்கான வழி, அது வெளிவருவதற்கான வழியை நாம் திறந்து வைக்கிறோம் என்று பொருள். கட்டுப்பாடாக, ஒழுக்கமாக முயற்சித்துட்டே இருக்கணும். மேலும் மேலும் எப்படி கட்டுப்பாடாக இருப்பதில், ஒழுக்கமாக இருப்பதில் எப்படி முழுமை பெறுவது என்கிற நோக்கத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கணும். வாழும் பொழுது கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கிற அந்த பயங்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் வெளியில் வரும்போது அதுவே நம்மை வழிநடத்தும். அதுவே நம்மை விழிப்போடு இருக்க செய்யும். தேவையில்லாத விஷயங்களெல்லாம் தவிர்த்துக்கிட்டே வரணும். தேவையில்லாத விஷயந்தான் அந்த பயத்தை நம்ம மூடி வச்சிருது. நமக்குள்ளே இருக்கிற அந்த பயம் இருக்குல்ல, விழிப்புணர்வு, அது நம்ம கடைபிடிக்கிற அறியாமையின் காரணமாக, மூட நம்பிக்கைகள் காரணமாக கடைபிடிக்கிற தேவையில்லாத நடைமுறைகள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத செயல்கள் என்ன பண்ணுதுன்னு நமக்குள்ளே இருக்கிற அந்த விழிப்புணர்வுக்குள்ள, ஆக்கப்பூர்வமான பய உணர்வு எனப்படும் அந்த விழிப்புணர்வு, அதை இது மூடிடுது. அதனால் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும். அப்போ ஏன் ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும்னா, நமக்குள்ளே ஒரு ப்ரெஷரை நம்ம உற்பத்தி பண்ணணும். நமக்குள்ளே இருக்கிற பயத்தை, அது உள்ளே இருக்கிற பயத்தை வெளியே கொண்டு வரணும். அதுவே நம்மை வழி நடத்தி செல்லும். நம்ம எந்த கடமையை செய்யாமல் சோம்பி இருக்கும்போது நம்மை அது அச்சுறுத்தும், ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும். ஏன் நீ உனக்கு கடமை செய்யலை, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, போ அப்படின்னு சொல்லி நம்மளை விரட்டிக்கிட்டே இருக்கும். அந்த ஆக்கப்பூர்வமான பய உணர்வு எனப்படும் என்கிற அந்த விழிப்புணர்வை நம்ம வெளியே கொண்டு வரணும்னா, அதாவது அந்த பயம் பெரியவங்களுக்கு நம்ம பயந்து நடக்கணும். வீட்லேயோ இல்லை வெளியிலையோ எங்கேயோ
பெரியவர்களிடம் பணிவாக நடக்கணும். அவங்களெல்லாம் எதிர்த்து பேசணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு நினச்சிக்கிறோம் அவங்களெல்லாம் எதிர்த்து பேசுகிறது வந்து பெரியவர்களை எதிர்த்து பேசுகிறதுங்கிறது வந்து அதுதான் வீரம்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. பெரியவர்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து அவங்க நம்மளை கோபப்படுத்துவாங்க. நாம் அவங்ககிட்ட பயந்தாக்கா அவங்ககிட்ட இருக்கிற கோபத்தை நம்ம மீது செலுத்துவார்கள். அது நம்மை வந்து பயமுறுத்தும். அந்த பயம்தான் நம்மை வாழ்க்கையில் ஒழுங்காக வாழச் செய்யும். அதனால் பெரியவர்களின் கோபம் இருக்குல்ல, அது வந்து அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருள், ஆசீர்வாதம். பெரியவர்களின் ஆசீர்வாதங்கிறது எது? பெரியவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய கோபம்தான். அதை நீங்கள் எதிர்த்து பேசிட்டிங்கன்னா எனக்கு அது வேண்டாம், உங்களுடைய ஆசீர்வாதமும் அருளும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற மாதிரி தான். அப்போ நமக்கு பயம் இல்லாமல் போயிடும். அவங்க கோபப்பட்டால் தான், அந்த கோபத்துக்கு மதிப்பு கொடுத்தா தான் அந்த கோபம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பயப்படணும். அவங்க கோபத்துக்கு மதிப்பு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பயப்படலைன்னா அவங்க கோபத்துக்கு மதிப்பு இல்லை. அவங்க கோபப்படுறாங்க, பெரியவங்க உங்கள் மேலே கோபப்படுறாங்கன்னா அந்த கோபத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். நீங்கள் பயப்படணும், பணிவாக நடக்கணும். நீங்கள் பணிவாக இல்லை, அவங்க கோபத்தை பார்த்து நீங்கள் பயப்படலை அப்படின்னா அவங்க கோபத்துக்கு மதிப்பு இல்லை. அந்த கோபம் அதுக்கப்புறம் உங்கள் மேலே கோபப்பட மாட்டாங்க. நீங்கள் பயப்படவும் மாட்டீங்க, அவங்க கோபப்படவும் மாட்டாங்க, நீங்கள் பயப்படவும் மாட்டீங்க. இந்த மாதிரி ஏற்று பேசுகிறவங்களுக்கு அந்த பயங்கிறது இல்லாமல் போயிடும். பணிவு என்பது இல்லாதவர்களிடம் வந்து பயங்கிறது இல்லாமல் போயிடும். அப்போ பெரியவர்களின் கோபம் என்கிற அந்த அருள் ஆசீர்வாதம் என்பது சிறியவர்களுக்கு கிடைக்காது. அதனால் பயமே இல்லாத போது தான் அந்த சோம்பேறித்தனம் வந்துடும். அந்த சோம்பேறித்தனம் ஒரு புணம் மாதிரி தான் அது. ஒரு பயம் இல்லாத அந்த உடல் அது வந்து எப்படின்னா ஒரு சோம்பேறி ஆகிடும், போன மாதிரி ஆகிடும். எதையும் நல்ல விஷயத்த செய்யணுங்கிற அந்த ஆர்வமே வராது. அந்த உணர்ச்சியே வராமல் ஜடம் மாதிரி சுற்றிட்டுருப்பாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் யார் பெரியவர்கள்? ஆண்கள் தான் பெரியவர்கள். பெண்கள் வந்து ஆண்கள் கோவப்பட்டாங்கனாக்கா அதே நேரத்தில் கோவப்பட்டால் வந்து அது ஆண்களிடமிருந்து பெரியவர்களாகி ஆண்களிடமிருந்து கிடைக்கிற அருளாக பெண்கள் அதை பார்க்க வேண்டும், ஆசீர்வாதமாக அதை பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் ஆண்கள் வந்து அவருடைய கோபத்தில் வந்து சர்வாதிகாரம் இருக்கக்கூடாது, அடிமைப்படுத்துகிற நோக்கம் இருக்கக்கூடாது, அக்கறை இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும். சுயமரியாதையோடு பெண்களின் சுயமரியாதையை இடையூறு செய்யாதவாறு அவர்களிடம் கோவப்பட வேண்டும். அது மாதிரி ஆண்களில் யார் பெரியவர்கள் அப்படின்னா இப்போ வந்து சின்ன வயசு பசங்க தான் வந்து பெரியவர்கள். சின்ன வயசு பசங்க தான் வந்து பெரியவர். அதனால் அவங்க கோவப்பட்டாக்கா அதை வந்து பெரியவங்கன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அந்த பையனை தான் பெரியவராக பார்க்கணும். அந்த பையனை தான் அவர் அப்பான்னு கூப்பிட்ருக்கணும். இந்த பையன் வந்து இந்த அப்பா வந்து மகனேன்னு கூப்பிட்ருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம உறவு முறையில் வந்து ஒரு தெளிவான நடைமுறையே இல்லை. நமக்கு எல்லாம் நம்முடைய கவனம் எல்லாமே வந்து இயந்திரங்களை புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. இந்த இயந்திரங்களை புரிந்து கொள்வது, கணினி, கம்ப்யூட்டரை புரிஞ்சுக்கணும், மொபைல் ஃபோனை புரிஞ்சுக்கணும், மிக்சி, கிரைண்டரு, ஸ்மார்ட் ஃபோனு, ஏசி, 2 வீலர் 4 வீலரு, அப்புறம் வேலை செய்கிற இடத்துல அது ஒரு இப்படி எல்லாம் இயந்திரங்களையே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இயந்திரங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் தான் இயந்திரங்களை இயக்க முடியும். அதே மாதிரி மனித உறவு முறைகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் தான் மனித உறவு முறைகளில் உள்ள நடைமுறைகளை புரிஞ்சுக்கிட்டு வன்முறைகளை தவிர்க்க முடியும். இயந்திரங்களை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் என்ன ஆகும்னா விபத்து ஏற்படும். நீங்கள் ஒழுங்காக வண்டி ஓட்ட தெரிஞ்சால் தான் வண்டி ஓட்ட முடியும், இல்லைனா விபத்தில் தான் போய் முடியும். வண்டி ஓட்ட தெரியாமல் வண்டி ஓட்டினீங்கன்னா விபத்து தான் ஏற்படும். அது மாதிரி மனித உறவு முறைகளில் வந்து இயந்திர அறிவியல் உலகுன்னு சில உறவுமுறை அணுகுமுறைகள்லாம் இருக்குது. அதை தெரிஞ்சிக்காமல் நாம் வந்து ஏனதானன்னு சொல்லிட்டு அந்த உறவு முறைகளை வந்து கடைபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, கண்மூடித்தனமாக கடைபிடிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ வன்முறை தான் ஏற்படும். அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஆண்கள் பெண்களுக்கு இடையே நடைபெற வன்முறைகளுக்கு காரணம் வந்து யார் பெரியவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை. அது மாதிரி பெண்களில் யார் பெரியவர்கள் அப்படின்னு சொன்னோன்னாக்கா இப்போ அம்மான்னு சொல்கிறாங்க, வயசு அதிகமானவங்க அவங்க தான் பெரியவங்க. பெண்கள், இளமையான பெண்கள் வந்து சிறியவர்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் வந்து இந்த இளமையாக இருக்கிற பெண்கள் தான் வந்து பெரியவர்களாகவும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெண் வந்து தனது வயிற்றில் பெற்றெடுக்கிற ஒரு பெண்ணை வந்து அம்மான்னு கூப்பிடணும். அந்த பெண் இருக்கிறல தனது வயிற்றில் இப்போ பிறந்த ஒரு பெண் வந்து அம்மாவாக பிறக்கிறாள். பெண் குழந்தையாக பிறக்கல, அம்மாவாக பிறக்கிறாள். பிறக்கும்போதே அம்மாவாக ஆகிறாள். அந்த பெண்ணை பெற்றெடுத்த அந்த அம்மா இருக்காங்களா, அவங்க தான் மகள். அது மாதிரி வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்களில் வந்து பெரியவர் அப்பாங்கிறது அப்பா தான், மகங்கிறது மகன் தான். அதில் எந்த குழப்பமும் இல்லை. இந்த மாதிரி இந்த வீடியோக்குள்ளே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். உறவுமுறை, மனித உறவுமுறைகளுக்கான நடைமுறைகள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் எப்படி இருக்க வேண்டும், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் அதன்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது நடந்துக்கணும். அப்போ தான் வந்து அதில் நிறைய நியாயங்கள் நமக்கு தெரிய வரும். நிறைய தப்புன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், அது உண்மையிலே தப்பு தானா, நாம் சரின்னு நினைக்கிறது உண்மையிலே சரிதானா, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்.